இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற தீபாவளி டிப்ஸு பலகாரத்துக்குரிய டிப்ஸ் என்னென்னா, நாம் வீட்டில் ஒரு கப் சுகர் எடுத்துக்கோங்க, ஜீனி. அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஏலக்காயை லேசாக ட்ரையாக பாத்திரத்தில் கடாயில் போட்டு வறுத்து ஆற வச்சுக்கோங்க. ஜீனியையும் ஏலக்காயும் சேர்த்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு இந்த கலர் பவுடர் கடையில் விற்கிறது பார்த்திங்களா, அதையும் கொஞ்சோண்டு போட்டுக்கணும். கொஞ்சம் குங்குமப்பூ ட்ரையாக இருக்குது பாருங்கள், அதையும் போட்டு எல்லாத்தையும் மிக்சியில் அடிச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி ஒரு கலரில் ஒரு பவுடர் வரும். நல்ல வாசனையாக நல்லா இருக்கும். இதை நம்ம எல்லா ஸ்வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டால் போதும். எல்லா ஸ்வீட்டும் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். ஏலக்காய் வாசனையோட கேசரி, அல்வா எல்லாத்துக்கும் போடலாம். அடுத்து பாலில் கலந்து கொஞ்சமாக போட்டு குடிச்சிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நீங்கள் வேணும்னா இதே இதில் பாதாம் முந்திரியெல்லாம் போட்டு கூட நல்லா இளவறுப்பாக வறுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிட்டு நல்லா அரைச்சி எல்லா ஸ்வீட்லேயும் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரிச்சு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செய்யுங்க. ஹாப்பி தீபாவளி.